என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்திய அரசியலமைப்பு 5வது பார்ட்டுமா, ஃபஸ்ட்டு 4 பார்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு 11 வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்தடுத்து ரெண்டுமே மாறி மாறி வர ஆரம்பிக்கும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து சட்டங்கள் முடிச்சிட்டோம், உருவான வரலாறு. அடுத்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் பாதி பார்ட் முடிச்சிருப்போம். லாஸ்ட்டாக ஒரு 20% டிராஃப்டிங் கமிட்டி மட்டும் பெண்டிங் இருந்துச்சு, அதை கம்ப்ளீட் பண்ணி அரசியலமைப்பை எழுதி முடிச்ச வரை இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ அப்படியே போன கிளாஸ்லேருந்து லைட்டாக அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். லாஸ்ட்டாக பாருங்கள், அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட நாள் டிசம்பர் 6, 1946. ஸோ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் 9. இந்த டேட்டை மட்டும் வரிசையாக எழுதுங்க. டிசம்பர் 9ஆம் தேதி, அதாவது 12வது மாதம் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் மெயினான கான்செப்ட், இது போன கிளாஸில் எல்லா பாயிண்ட் எழுதியிருப்பீங்க, இப்போ அந்த மெயினான கான்செப்ட் சொல்லிட்டே வாங்க. அதாவது இந்த டைமில் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுப்பாங்கம்மா. தற்காலிக தலைவர் தேர்ந்தெடுக்க ரெஃபர் பண்ணது பிரான்ச் ப்ராக்டிஸ் அடிப்படையில் ஜேபி கிருபாலினி. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 1946 என்ன ஆகும், இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்துருவார். தென் 11/12/1946 அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பெர்மனன்ட் பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத். அவருக்கு கீழே 2 வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க, ஹச்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி 2 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்த்தோம் 11ஆம் தேதி. தென் அதில் 2 நாள் அப்படியே தள்ளி போனீங்கன்னா 13/12/1946 ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுங்க அப்படியே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய முகவுரை பிரியாம்பிள் அப்படிங்கிறது அப்போது ஜவஹர்லால் நேருவோட ரெஃபரன்ஸில் உள்ள வந்திருக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். அந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், ப்ரப்போசலை முன் வச்சிருப்பார். இது 13/12. 22/1/1947 இது அடுத்த வருஷம் 22ஆம் தேதி தி அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் வாஸ் அக்செப்டட் பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபை இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதை அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், குறிக்கோள் தீர்மானத்தை, சரிங்களா? ஸோ அப்படியே வரிசையாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 டேட் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அஸ் யூஷுவல் கிளமெண்ட் அட்லி ஆட்சிக்கு வர்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை பாகிஸ்தானை தனியாக பிரிக்கிறதுக்கான ஜூன் 3 பிளான் சொல்லுவோம், மவுண்ட் பேட்டன் திட்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசு உருவாகிறது மற்ற எல்லாம் நம்ம அப்படியே பார்த்தோம் வரிசையாக. பாகிஸ்தான் சுதந்திரமானது, இந்தியா சுதந்திரம் வாங்கினது. தென் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வரைவு குழு. 29/8/1947 வரைவு குழு அப்படி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு அப்படி அடுத்தது வந்துருங்க. பெரிய குழுக்கள் என்னென்ன, சிறிய குழுக்கள் என்னென்னு பார்த்தோம். பெரிய குழுக்களில் முக்கியமான தலைவர்கள் 4 பேர் தான் பெரிய குழு இருப்பாங்க. ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா வரைவு குழு. ஸோ இது தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29/1947. நம்ம சுதந்திரம் வாங்கினது 15/8/1947. கரெக்டாக சுதந்திரம் வாங்கி 14 டேஸ்மா, 14 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைவு குழு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தான் இன்னமும் நம்ம பார்லிமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்டிருக்க கால வரையறை 14 நாள், 2 வீக்ஸ் இருக்கும், சரிங்களா? தென் இதோட முதல் கூட்டம் அதுக்கு அடுத்த நாள் 30/8/1947 தொடங்குது. இதோடைய தலைவராக மொத்தம் 7 பேர் கொண்ட குழு டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்காங்க. அதில் தலைவர் ஒருத்தர், மிச்சம் 6 பேர் பார்த்தீங்கன்னா அதில் மெம்பர்ஸ். தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், சரிங்களா? தென் இதோடைய வழிகாட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அவர் தான் அப்போ பிரதமர். அவர் வழிகாட்டுதலின்படி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவருடைய தலைமையில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை எழுத ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? மொத்தம் இருந்தவங்க 1+6 பார்த்தோம்ல 7 பேர். இதில் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு அப்புறம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 6 பேர். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 என் கோபால் சுவாமி ஐயங்கார். நீட்டாக நேம் எழுதிக்கோங்கப்பா, இம்பார்ட்டன்ட். இந்த கோபால் சுவாமி ஐயங்கார் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அப்போ ஸ்டார்டிங்கில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது என்னால் கொடுக்க முடியாது, அதுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அந்த ஆர்டிக்கலாக எழுத மாட்டேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிக்கலை அம்பேத்கருக்கு அடுத்த இடத்துல இருந்து அந்த ஆர்டிக்கலை எழுதினவர் யார் அப்படின்னா என் கோபால் சுவாமி ஐயங்கார். இது பாக்ஸ் கொஸ்டின் 11th புக்கில் என் கோபால் சுவாமி ஐயங்கார் ஆர்டிக்கல் 370 எழுதியிருப்பார் இவர், சரிங்களா? தென் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், சையது முகமது சாதுல்லா, KM முன்ஷி, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை ட்ராவல் பண்ணவங்க, ஆனால் ஸ்டார்டிங்கில் இல்லாதவங்க. கடைசியாக இருக்கும்போது N மாதவராவ் இருந்தார், ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது N மாதவராவ் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா BL மிட்டர் அப்படிங்கிறவருக்கு பதிலாக மாற்றப்பட்டவர் தான்
என் மாதவராவ். இவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால இவருக்கு பதிலாக மாதவராவ் வந்திருப்பாரு. அது மாதிரி டிபி கைத்தான், இந்த கைத்தான் ஃபேன் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதோடைய ஃபவுண்டர் இவர் தான், டிபி கைத்தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்துருவார், டைடு. இவர் இறந்ததுனால இவருக்கு பதிலாக டிராஃப்டிங் கமிட்டிக்குள்ள வந்தவர் தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு பதிலாக யார் மாற்றப்பட்டாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் முக்கியமாக நமக்கு பேர்லேயே தெரியும். மிட்டர் எம்மில் ஆரம்பிக்குதா, மாதவராவ் சேம் எம்மு, கைத்தான் கே, கிருஷ்ணமாச்சாரி கே. அதை மாற்றி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிடணும். கைத்தானுக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி, மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் மாற்றிருப்பாங்க. இவங்க 6 பேர் ப்ளஸ் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரோட சேர்த்து 7 பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவின் உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதினவங்க. சரிங்களா? சீஃப் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடிக்கப்பட்ட நாள், எல்லா டேட்டும் இம்பார்ட்டன்ட். எழுதி முடிக்கப்பட்ட நாள் 21/2/1948, 141 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் எஃபெக்டிவாக செயல்பட்டது. தென் இறுதி வரைவு, இதோடைய இறுதி வரைவு படிவம் 4/11/1948 எழுதி முடித்து சப்மிட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவாங்க. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்புன்னு சொல்லி 3 தடவை அதை வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்து 3வது தடவை தான் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. முதல் வாசிப்பு அவங்க எழுதி முடிச்ச அதே டேட்டில் 4/11 அதாவது நவம்பர் 4ஆம் தேதி 1948 இருந்து நவம்பர் 9ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days முதல் வாசிப்புக்கு முன்வைக்கிறாங்க. எழுதி முடித்த விஷயத்தில் என்னென்னலாம் குறைகள் இருக்குது, மக்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முன்னாடி சப்மிட் பண்ணுறாங்க. அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து மக்களோட பிரதிநிதிகள், அவங்க இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி இதில் நிறைகள் குறைகளை மாற்றணும். சரிங்களா? தென் இதோடைய 2ஆம் வாசிப்பு, முதல் வாசிப்பு முடியுது, ஒரு 5 நாள் மட்டும்தான் நடக்குது. 2வது வாசிப்பு 15/11. இது கருத்து பாருங்க, அப்படியே கரெக்டாக டைரெக்டாக ஒரு 1 வீக்கில் அடுத்த வாசிப்பு தொடங்குறாங்க. நவம்பர் 15 இருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 17, நியர்பை 1 year இந்த வாசிப்பு நடந்திருக்கும். ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7687 ஐ திங்க் 7600 ப்ளஸ் கீழே இருக்கும். இவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு கீழே கொடுத்துருப்போம். எதுக்கு இங்கே டைம் ஆச்சுன்னா, இதில் இருக்க குறைகளை ஃபுல்லாக மார்க் பண்ணதெல்லாம் இந்த செஷன் தான். இந்த 2வது செஷனில் தான் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2வது வாசிப்பில். அப்போ அந்த குறைகளை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுனால 1 வருஷம் டைம் எடுத்துக்கும். அதெல்லாம் முடிச்சு 3வது வாசிப்பு கடைசியாக ஃபைனல் செக்அப் வெரிஃபை பண்ணி அதை அப்படியே என்ன பண்ண போகிறாங்க, அக்செப்ட் பண்ண போகிறாங்க. முதல் வாசிப்பு டெமோ, 2வது வாசிப்பு கரெக்ஷன், 3வது வாசிப்பு அக்செப்டன்ஸ். அவ்வளோதான், 3 வாசிப்பு தான். ஆனால் இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா 3 வாசிப்புமே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும். தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26/11/1949 நவம்பர் 26, 1949. 299 பேர் கலந்துக்கிறாங்க கடைசி வாசிப்பில். ஆனால் அதை கடைசி கையெழுத்திட்டு ஏற்றுக்கொள்ளும் போது, சரிங்களா, கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 284 பேர் மட்டுமே. கடைசியாக இந்திய அரசியலமைப்பில் கையெழுத்திட்டவர்கள் அன்னைக்கு பிரசன்ட் ஆனது வெறும் 284 பேர். அப்போ இருக்க வேண்டியது 299 பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டது எத்தனை பேர்? 284 பேர். இந்த தினத்தை தான் நம்ம சட்ட தினம் அல்லது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். கான்ஸ்டியூஷன் டே ஆர் லா டே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு லட்சுமிகாந்த் புக்கை தான் டிக்டாவாக எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அதுபோக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ளே வந்துருச்சு. நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் நமக்கு தெரியும், குடியரசு தினம், பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எப்போ? 1929 ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு கொடியேற்றப்போ சொல்லியிருப்பாரா? ஸோ அந்த டேவை தான் நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் சொல்லிட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு, 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அந்த டேவை தான் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதே அவர் சொன்ன டைமில் 1930 ஒருத்தர் கொடியேற்றிருப்பார், சத்தியமூர்த்தி வந்து பூர்ண சுயராஜ்ய தினத்தை அன்னைக்கு 1930 கொடியேற்றினார். ஸோ இது வந்து தமிழ்நாடு இதில் படிக்கிறப்போ நமக்கு தெரியும். அவர் எங்கே கொடியேற்றிருப்பார்? உங்களுக்கான கொஸ்டின் கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் கொடியேற்றினதுக்கும் பாரதியாருக்கும் சம்மந்தம் இருக்குது. நிறைய விஷயத்த சொல்லிட்டேன், நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம். சத்தியமூர்த்தி 1930 நம்ம தேசிய கொடியை ஏற்றிருப்பார். அவர் தேசிய கொடி ஏற்றினதுக்கும் பாரதியாருக்கும், அதாவது பாரதியாரோட டெத்து, அவர் இறந்ததுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. எங்கே ஏற்றினார்னு சொல்லுங்கள், கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். யூனிட் 6 படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே 1932 மறுபடியும் நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆர்யா என்ற பாஷ்யம் அப்படிங்கிறவர் அதே கொடியை ஜனவரி 26, 1932 ஏற்றிருப்பார். சரிங்களா?
ஸோ நம்ம தேசிய கொடி எத்தனை தடவை ஏற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு தினம் அனுசரிக்கப்பட்டது அதே 26/1/1950 குடியரசு தினம். என்ன கிழமை? இது பிசி கொஸ்டின் 2018. நம்ம சுதந்திரம் அடைந்த இண்டிபெண்டன்ஸ் டே வெள்ளிக்கிழமை, நம்ம ரிபப்ளிக் டே வியாழன். அதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அரசியலமைப்பை உருவாக்க அரசு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட நாட்கள், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு 12 நாள் கம்மி, 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். சரிங்களா? மொத்த அமர்வுகள், இவங்க மொத்தமா அமர்வுகள் எத்தனை நாள் இருந்துச்சு, அதுல டிஸ்கஷன் எத்தனை நாள் நடந்துச்சு கான்ஸ்டியூஷனை பத்தி. மொத்த அமர்வுகள்னா சீட்டிங், அதாவது இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 டைமு ஃபுல்லாகவே வந்து கரெக்ஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி கூட்டம் போட்டிருப்பாங்கல்ல. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம், 9ஆம் தேதி 12வது மாதம் 1946. அதுலேருந்து ஜனவரி 1 ஜனவரி 26 1950 வரை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் செயல்பட்டுச்சு. அப்போ இந்த ஜனவரி 26க்கு அப்புறம் இருக்கிறது பார்லிமெண்ட். அதுக்கு முன்னாடி வரை இருந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எத்தனை டைம் கூட்டம் போட்டாங்க அப்படின்னா ஒரு 12 சிட்டிங் நடந்திருக்கும். 11 சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிட்டிங், ஒரு சிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிட்டிங். இந்த ஸ்பெஷல் சிட்டிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/1/1950. இது ஸ்பெஷல் சிட்டிங். மொத்தம் 12. சரிங்களா? இந்த 11 எப்போ இருந்து எப்போ வரேன்னா நம்ம படிச்சிருக்கோம் 9/12/1946 ஆரம்பிச்சு 26/11/1949 வரை, இது வரை 11 சிட்டிங் நடந்திருக்கும். ஒரே ஒரு ஸ்பெஷல் சிட்டிங் மட்டும் ஜனவரி மாதம் 24. ஏன்னா 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம், நடைமுறைப்படுத்த போகிறோம். அன்னைக்கு நடைமுறைப்படுத்தும் போது அரசியலமைப்பை தலைவர்னு ஒருத்தர் வேணும், குடியரசுத் தலைவர். சாங், தேசிய கீதம் வேணும், தேசிய பாடல் வேணும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டத்தை எப்படி கண்டக்ட் பண்ணுறது? ஸோ ஸ்பெஷலாக ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க 24/1. அதில் வந்து தலைவரை ஏற்றுக்கிறாங்க, தேசிய பாடல் தேசிய கீதத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம், ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. 26 நம்ம அரசியல் புத்தகத்தை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ லான்ச் பண்ணுறது யார் தலைமையில் லான்ச் பண்ண போகிறாங்க? குடியரசுத் தலைவர். அவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவரை உட்கார வைக்க முடியும். அன்னைக்கு தான் தேர்ந்தெடுக்க போகிறோம்னா முடியாது, அதனால முன்னாடியே தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் தேசிய பாடல் பாடணும், பாடி ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தேசிய பாடல தேசிய கீதத்தை 2 நாள் முன்னாடியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாளை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் மீட்டிங் தான் 24/1/1950. சரிங்களா? எல்லாமே கீழே வந்துடும். இப்போ இதில் ப்ரீவியஸ் இயரில் பாருங்கள், சுதந்திரத்திற்கு முன் 15/8/1947. சரிங்களா? எத்தனை கூட்டம் கூட்டியிருக்காங்க அப்படின்னா 4 கூட்டம்ப்பா. சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 9/12/1946 இருந்து 15/8/1947 வரை 4 மீட்டிங் நடந்திருக்கு. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்றதில்ல, அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட 5வது மீட்டிங்ல. இது கூட கொஸ்டின் கேட்கலாம். மொத்தம் 11 மீட்டிங் படிக்கணும்ல, அதில் 5வது மீட்டிங்ல சுதந்திரம் பெற்றது. இது ஒரு மீட்டிங் தான், இது ஒரு மீட்டிங் தான், அது 5வது மீட்டிங் 5th. அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் 6 மீட்டிங், இது இல்லாம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். தெளிவாக பிரிச்சோம்னா இவ்வளவுதான். சுதந்திரத்துக்கு முன்னாடி 4, சுதந்திரத்துக்கு பின்னாடி 6, சுதந்திரம் வாங்கினது 1, 11, ஸ்பெஷல் மீட்டிங் 1, 12 டோட்டலா. ஸ்பெஷலை சேர்க்காம 11 சொல்லுவாங்க புக்ல. ஓகேங்களா? தென் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள், இதான் நாங்கள் சொன்னேன் உங்களுக்கு. 2வது மீட்டிங்க்கு 1 வருஷ காலம் எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தோம்ல, 2வது அமர்வு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7653 கரெக்ஷன் சொல்றாங்க. அதில் 2473 மட்டும் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அதில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது 2473. இதையும் பார்த்துக்கோங்க தெளிவா. அதுக்கு தான் 1 வருஷம் ஆயிடுச்சு அந்த 2வது அமர்வுக்கு மட்டும். ஸோ மொத்தமாக செலவானது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம். மொத்த செலவானது 64 லட்சம். எத்தனை நாடுகளை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம்? நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு 60க்கும் மேற்பட்ட நாடுகளை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 26/1/1950 கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டவங்க 284 பேர். எத்தனைல? 299 பேர்ல. ஸ்டார்டிங் சொன்ன 299 பேர்ல 284 பேர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க. 75% அரசியலமைப்பு நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935. இதுல இருந்து தான் நம்ம 75% எடுத்திருக்கோம். சில புக்ல 2/3 கொடுத்துருப்பாங்க, 2/3 பார்ட் எடுத்திருக்கோம் சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே ஓகே தான், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம அந்த அமர்வுன்னு படிச்சோம்ல, மொத்தம் 12 அமர்வுகள் சொல்லி அதுக்கான டேட்டும் முக்கியமான அமர்வுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 12 அமர்வுகள், அதாவது 11 + 1. அதுல முதல் அமர்வு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், இப்பதான் டிசம்பர் 9 இருந்து டிசம்பர் 23. இந்த ஃபுல் டேட்டா நடந்ததுமே ஒரு சிட்டிங் தான். நம்ம சுதந்திரம் வாங்கினது பார்த்தோம்ல ஆகஸ்ட் 15. 5வது சிட்டிங் அப்படின்னு பார்த்தோமா 5th சிட்டிங் சுதந்திரம் வாங்கினது. அந்த 5th சிட்டிங் வந்து ஆகஸ்ட் 14 இருந்து ஆகஸ்ட் 30 வரை 1947. அந்த தான் 5வது சிட்டிங் பார்த்தோம். அது மாதிரி இருக்கிற அமர்வுகள்லேயே ஒரு நாள் அமர்வு, ஒரே ஒரு நாள் மட்டும் மீட்டிங் நடந்தது.
இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆரம்பிச்சு 23 கிட்டத்தட்ட 14 நாள் நடந்திருக்கும், 2 வீக்ஸ். அதில் ஒரு நாள் சிட்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 நடந்தது, 1948 ஜனவரி 27 ஒரு நாள் சிட்டிங் அது. தென் 11வது அமர்வு, இது முக்கியமானது, ஏன்னா கடைசி அமர்வு, அது வந்து நவம்பர் 14 ஆரம்பிச்சு நவம்பர் 26 முடியும். அந்த நவம்பர் 26 தான் நம்ம கான்ஸ்டியூஷன் டே அல்லது லா டே அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டோம்ல, அதோட முடியுது 11 சிட்டிங். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இதை நடைமுறைப்படுத்த போறோம் ஜனவரி 26. அப்ப தலைவர் இல்ல, பாட்டு இல்ல, எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும்ல, அதை மறந்துட்டோமே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சிட்டிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லி சிறப்பு அமர்வு அரேஞ்ச் பண்றாங்க. 11க்கு அப்புறம் ஒரு அமர்வு நவம்பர் 24 ஜனவரி 24 1950. இதுக்கப்புறம் ஜனவரி 25 நமக்கு என்ன ஆகும் பின்னாடி பார்ப்போம்ல. ஜனவரி 25 தேர்தல் ஆணையம், அதனாலதான் ஓட்டர்ஸ் டே, வாக்காளர் தினம் ஜனவரி 25 செலிப்ரேட் பண்றோம். ஸோ எல்லாமே கீழே இருக்கும் பாருங்க டேட்டா. அந்த 24/1/1950 யார் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், தேசிய கீதம், தேசிய பாடல், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இந்த ஸ்பெஷல் செஷனோட வேலையே. சரிங்களா, தலைவர், கீதம், பாடல். தென் 25/1/1950 இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட தொடங்கியது. 25/1/1950 அப்படியே வரிசையா டேட் வரும் பாருங்க, 24 அப்புறம் 25. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. அடுத்து ஜனவரி 26 நமக்கு நல்லா தெரியும், குடியரசு தினம். குடியரசு தினத்தப்ப எல்லா ஆர்டிகளும் என்னாச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு மேக்சிமம். அதுல முக்கியமான ஆர்டிகல், நடைமுறைக்கு வந்த ஆர்டிகல்ஸ் அன்னைக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 5 இருந்து 9 வரை குடியுரிமை, குடியரசுத் தலைவர் நியமனம் ஆர்டிகல் 60, தென் ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையம், 325 வந்துருச்சு, முன்னாடியே வந்துருச்சு, 25ஆம் தேதி 324 தேர்தல் ஆணையம், 366 வரையறைகள், 367 விளக்கங்கள், 379 இருந்து 91 நீக்கப்பட்டது. சரிங்களா, 392 பிரச்சனைக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவர், டேட்டா எழுதிக்கணும், இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, என்ன மீனிங் சொல்லியிருக்கேன். 393 குறுகிய கால தலைப்புகள், ஷார்ட் டைட்டில்ஸ். 15/8/1947 டு 26/1/1950 தற்காலிக பாராளுமன்றம் இந்தியாவின் டொமினியன் காலம் என அழைக்கப்பட்டது. சரிங்களா, தற்காலிக பாராளுமன்றம் இதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செயல்பாட்டில் இருந்த காலம்பா. தற்காலிக பாராளுமன்றம் இந்தியாவின் டொமினியன் காலம் அழைக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 2 அமைப்பாக செயல்படுன்னு படிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பை உருவாக்குவது. இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் பாடி, சட்டத்தை உருவாக்குவது, லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூஷன் உருவாக்குதல். அரசியலமைப்பை உருவாக்கும் போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதன் தலைவராக செயல்பட்டிருப்பாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பை உருவாக்கும் குழுவுக்கு தலைவராக செயல்பட்டிருப்பாரு. நமக்கான சட்டங்களை உருவாக்கும் போது அந்த டைம்ல நம்ம அரசியல் நிர்ணய சபை சட்டமன்றமாக செயல்பட்ட போது ஜி.வி. மாவ்லங்கர் அப்படிங்கிறவர் தலைவராக செயல்பட்டிருப்பாரு. இது முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இவர் தான் நம்ம முதல் சபாநாயகர்னு படிப்போம். இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாருன்னா ஜி.வி. மாவ்லங்கர். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒன்று தான், அது 2 ஆக்டா செயல்படும். ஒன்று அரசியலமைப்பை உருவாக்கும், இன்னொன்று பொதுமக்களுக்கான சட்டங்களை வகுக்கும். சட்டத்தை வகுக்கும் போது சபாநாயகராக இருந்தவர் ஜி.வி. மாவ்லங்கர், அரசியலமைப்பை உருவாக்கும் போது தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். 2 பேர் வந்திருப்பாங்க. சரிங்களா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தென் உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கியது 28/1/1950. ஆர்டிகிள் 395 இது கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகல், பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன் இருந்த சட்டங்கள் எந்தெந்த சட்டம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இது வந்து யாரு கொடுத்தது, இங்கிலாந்து. இந்த 2 சட்டமும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரத்து பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிகிள் 395 சொல்லப்பட்டது. சரிங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பை கையால் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. எழுதப்பட்ட பாணி இத்தாலிய பாணி. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இவர் தான் எழுதியிருப்பாரு. எழுதப்பட்ட பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். தென் வசந்த் கிரிஜன் வைத்தியா ஹிந்தியில் எழுதியிருப்பாரு. வசந்த் கிரிஜன் வைத்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்கரித்தவர்கள், டெக்கரேட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தலால் போஸ், பெகர் ராம் மனோகர் சின்கா, பெகர் ராம் மனோகர் சின்கா, B.R. சின்கா. சரிங்களா, இவங்க 2 பேரும் சாந்தி நிகேதன் ஓவியர்கள். சாந்தி நிகேதன்ல தான் விஸ்வபாரதி காலேஜ் இருக்கு. ரவீந்திரநாத் அவரோட விஸ்வபாரதி காலேஜ் சாந்தி நிகேதன்ல தான் இருக்கு. சரிங்களா, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி படிச்சிருப்பாங்க. தென் உண்மை பிரதிநிதி எந்தெந்த மொழியில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலம், ஹிந்தி மொழி, ஹீலியம் வாயு அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. தென் 15/8/1947 இருந்து
26/1/1950 வரை இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய கௌரவ தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் ஜார்ஜ். சரிங்களா? அப்ப கிரவுன் ரூல் இருந்துச்சுல, அந்த கிரவுன் ரூலுக்கு கீழே அப்ப அதிபரா இருந்தது இங்கிலாந்து அதிபர் யார் அப்படின்னா 6ஆம் ஜார்ஜ் இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி அந்த டைம்ல இப்போ நம்ம அட்லி வந்தார்ல, அட்லி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க பிரதமரா இருந்தவர் யாரு? சர்ச்சில் பதவி விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அட்லி வர்றாரு. அது மாதிரி சர்ச்சிலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓஎஸ், அங்க இருந்த எஸ்ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எமேரின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இப்போ அட்லி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு யார் அனுப்புவாங்க? கேபினட் மிஷன் தலைவர் யார் வருவாங்க? கேபினட் மிஷன் யார் தலைவர்? 3 பேர் வருவாங்கல்ல, அமைச்சரவை தூதுக்குழு. யார் தலைவராக இருப்பாரு? பெதிக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். அதுல பெதிக் லாரன்ஸ் தான் அடுத்த எஸ்ஓஎஸ். லாஸ்டா நம்ம சுதந்திரம் வாங்கும்போது இவர் தான் எஸ்ஓஎஸ், இவர் தான் பிரதமர், இவர் தான் அதிபர். தென் நமக்கு இருந்த வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவர் வேவல். இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கும்போது நமக்கு இருந்தவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். இதெல்லாம் லாஸ்ட்டாக இருந்த சேஞ்சஸ். வேணா அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? தென் சீஃப் டிராஃப்ட்மேன். சரிங்களா? சீஃப் டிராஃப்ட்மேன்னா முதன்மை வரைவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்என் முகர்ஜி. செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் யார் அப்படின்னா ஹச்வி ஐயங்கார். அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் ஹச்வி ஐயங்கார். இந்த ஆர்டிகிள் 394 ஏ பார்ட் 22 1987 58வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஹிந்தி மொழி ஆட்சி மொழியாக சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படும் போது ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்த ஆர்டிகல் படி சொல்லணும். சரிங்களா? தென் 26/1/1950 நடைமுறைப்படுத்தும் போது எத்தனை பகுதி இருந்துச்சு, எத்தனை சரத்து இருந்துச்சு, எத்தனை அட்டவணை இருந்துச்சு, தென் அது மட்டும் இல்லாமல் எத்தனை இது ஆட்சி மொழி இருந்துச்சு, எத்தனை அலுவல் மொழி ப்ளஸ் எத்தனை என்ன சொல்லுவோம் ஆட்சி மொழி அபிஷியல் லாங்குவேஜ், இன்னொன்று கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இந்த மாதிரி அரசியலை புத்தகம் எடுத்தோம்னா ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு, இதை பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 உள்ள போகலாம். அடுத்த கிளாஸ் அட்டவணை பகுதி, அந்த பகுதியை முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆர்டிகல் பாருங்க, எழுதி முடிக்கும் போது 395 இருந்துச்சு எப்போ 26/1/1950. இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 485க்கு மேல ஆயிருச்சு. ஆனா ஒரு சில புக்ஸ்ல ஆன்லைன்ல பாக்குறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 448ல இருந்து 470 வரன்னு கொடுத்துருப்பாங்க, 70+ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென் பார்ட்ஸ்ன்னு எடுத்தோம்னா 22 பார்ட்ஸ் இருந்துச்சு 26/1/1950. இப்போ கரண்ட்ல 25 இருக்கு. ஒரு 4 பார்ட் புதுசா வந்திருக்கு, ஒரு பார்ட் எலிமினேட் ஆயிருக்கு, மொத்தம் 25 இருக்கும். ஷெட்யூல் எடுத்தீங்கன்னா 8 ஷெட்யூல் இருந்தது, இப்போ 4 இன்க்ரீஸ் ஆகி 12 ஷெட்யூல் ஆயிருக்கு. 9, 10, 11, 12. ரைட்ஸ் அப்படின்னா உரிமை, அடிப்படை உரிமை. ஆரம்ப காலத்துல 7 இருந்தது, இப்போ கரண்டா 6 இருக்கு. ஸோ -1 சொத்துரிமை 1978 நீக்கப்பட்டது. சரிங்களா? அதனால 1 குறைஞ்சிருச்சு. டியூட்டி ஆரம்பிக்கும் போது டியூட்டியே இல்லை, பின்னாடி 1976ல இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி 10 டியூட்டி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 2002ல ஒரு டியூட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க, கட்டாய கல்வி, மொத்தம் 11. சரிங்களா? டியூட்டி இப்போ இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 11, 10 + 1 11 அரசியல் அமைப்பு அடிப்படை கடமைகள் இருக்கு. தென் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆட்சி மொழி அப்படின்னு பார்த்தோம்னா 14 இருந்தது 1950ல, 56 இதன் அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, படிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணியிருப்பாங்க, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 4, இப்போ லாஸ்டா வந்து 22 இருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆரம்பிக்கும் போது இல்ல, இது உருவானதே 2004. இப்போ லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் 2004 அக்டோபர் 12 தான் ஃபர்ஸ்ட் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது தமிழ். இப்போ கரண்ட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு டோட்டலா வந்து இப்போ 11 இருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தோம்னா 11 செம்மொழி. தென் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அமெண்ட்மெண்ட் இல்லை, ஏன்னா அப்பதான் எழுதி முடிச்சிருக்கோம், திருத்தம் கிடையாது. இப்போ 2026 கரண்ட் ஸ்டேட்டஸ் படி 106 திருத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், 106 திருத்தங்கள் இருக்குல்ல, 100ல இருந்து கீழே கமெண்ட்ல நம்ம சொன்ன ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. 100ல இருந்து 100, 101, 102, 106 வரை நீங்க நெட்ல பார்த்து எழுதினாலும் சரி, ஒரு ரெஃபரன்ஸ் நீங்க உங்களோட ட்ரை 106 வரை என்னென்ன அமெண்ட்மெண்ட்னு சொல்லி டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லும்போது தனியாக நடத்தும்போது சொல்றேன். பிரியாம்பிள் முகப்புரை எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு முகப்புரை இருந்துச்சு, எப்போ 46லயே நேரு சொன்னது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், அதுதான் முகப்புரையா மாறுச்சு. அது எழுதி முடிச்சப்போ 1 இருந்துச்சு, இப்போ 1 தான் இருக்கு.
ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டது 42வது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1976. பொறுமையாக நிப்பாட்டி டேட்டா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம டெலகிராம்லேயே அனுப்பிட்டேன் சரிங்களா. இன்ஸ்டாகிராமில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிங்க. முடிஞ்ச வரை ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுத்து பழகுங்க. நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். கண்டினியூஸாக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வரக்கூடிய 2026 எல்லாருமே போஸ்டிங் போக போகிறோம். உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைங்க, மற்றவங்க சொல்கிறத காதுலேயே வாங்காதீங்க. இன்னும் நமக்கு இருக்கிற டைம் எவ்வளவோ அதிகமாக இருக்குது. இன்னும் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட வரக்கூடிய வருஷத்தில் போஸ்டிங் வாங்கிடலாம் அசால்ட்டாக. ஏன்னா இருக்கிற போர்ஷனுக்கும் நம்ம டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங் இருக்குது. நீங்கள் 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு 8 மணி நேரம் நல்லா தூங்கினா கூட இருக்கிற 8 மணி நேரத்தில் படிச்சிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நினச்சா குரூப் 1 குரூப் 2 பெரிய போஸ்டிங்கே வாங்க முடியும். குரூப் 4லாம் ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா. அதனால் ப்ராப்பராக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூமா.